வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் அச்சு ஊடகங்களில் வந்த செய்திகள் குறித்து திறனாய்வு பண்ணுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் நெய்வேலி பாலு மற்றும் சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. வணக்கம். இப்போ கடந்த ஒரு வாரமாக என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். காவிரி தண்ணி ஓடணுங்கிறதுக்காக இங்கே எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரியும். நேற்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு 20ஆம் தேதி வரை 12,000 கனஅடி தண்ணீர் திறக்க வேண்டும் தமிழகத்திற்கு அப்படிங்கிற ஒரு செய்தி கேட்டதிலிருந்தே கர்நாடகா பகுதி ஒரு கலவர பகுதியாக இருக்குது. 2-3 நாளாகவே அங்கே ஒரு பதட்டம் இருக்குது. இருந்தாலும் தமிழகத்திற்கு இப்படி ஆதரவாக ஒரு தீர்ப்பு வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வாழக்கூடிய தமிழர்கள் பகுதியை குறிவைத்து அவங்க தாக்கக்கூடிய சூழல் இருக்குது. இங்கே நம்ம கேட்க வேண்டியது, இப்போ உங்களை போன்ற ஆட்கள்கிட்ட ஆளுமைகள்கிட்ட நாங்கள் முன்வைக்க வேண்டியது, உலகம் முழுவதும் உழைக்கும் மக்கள் இருக்கிறாங்க, விவசாய பாட்டாளிகள் இருக்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிரச்சனை விவசாயம் சார்ந்து தான். அங்கேயும் விவசாய மக்கள் இருக்கிறாங்க, இங்கேயும் விவசாய பாட்டாளிகள் இருக்கிறாங்க. விவசாயிகள் பிரச்சனையை இன்னொரு விவசாயிகள் புரிஞ்சிக்க முடியாதா? அது ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா அங்கே விவசாய அமைப்புகளும் சேர்ந்து தான் அந்த பிரச்சனைகள் பண்ணுறாங்க. சில கன்னட அமைப்புகள் இதை ரொம்ப விகரசாக பண்ணுறாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன்னா அங்கே உள்ளவங்களும் இங்கே உள்ள விவசாயி சாகுறாங்கிற விஷயத்தை பதிவு செய்யணும். அந்த விஷயம் அங்கே கன்வே ஆகவே மாட்டேங்குதா அங்கே உள்ள மக்களுக்கு? இங்கே ஒரு விவசாயிகள் செத்துக்கிட்டு இருக்காங்கிற விஷயம் அங்கே பதிவாகவே இல்லையா கன்னடத்தில் உள்ளவங்களுக்கு? இல்லை, இந்த பிரச்சனை என்பதுக்கும் விவசாயிகளுக்கும் தொடர்பே இல்லை. அதுதான் உண்மை. தமிழகத்தை இருக்கட்டும், கர்நாடகாவிட்ட இருக்கட்டும் இல்லை. ஆனால் கர்நாடகத்தில் என்ன ஒரு தமிழகத்தோடு ஒப்பீட்டளவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாறுதல் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் முதல்ல நீங்கள் இந்த ஒப்பந்தம் ஆகும்போது அன்றைக்கு கர்நாடகாவில் இருந்த அந்த ஆயாக்கட்டு பகுதி, அதாவது இந்த பாசன பகுதி என்பது கிட்டத்தட்ட 3-4 மடங்கு அவங்க விரிவுபடுத்திட்டாங்க. குறிப்பாக மாண்டியா மாவட்டத்தை பொறுத்த அளவில் அங்கே கர்நாடகத்தில் இயல்பாகவே அங்கே நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளோட மக்களோட கூட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அவங்க ரொம்ப கொஞ்சம் தாமதமாகவும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாங்க எல்லாத்துலேயுமே ஆக்டிவிட்டியில். ஆனால் அதனால் இப்போ பிறகு என்ன ஆகிட்டனால் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுமாக சேர்ந்து கிட்டத்தட்ட கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய 4 மடங்குக்கு மேலான பாசன பகுதியை இன்றைக்கி அவங்க புழக்கத்தை விவசாயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க, அதிகரிச்சிட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தண்ணியை எப்படி கடத்துவதுங்கிறது அவங்களுக்கு முதன்மை ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இவரே இந்த சுதந்திர தின உரையில் சீதாராமையா என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் 430 ஏரிகளில் தண்ணியை தேக்கிட்டோம். அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், நம்முடைய அணைக்கட்டில் தண்ணி இருக்கக்கூடாது, அது பூரா இப்போ ஏரிகளுக்கு மாற்றப்பட்டு விட்டது. அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான அந்த தண்ணீர் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அணையை காட்டிங்கன்னா அதில் ஒன்றும் இருக்காது. அதில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கிருஷ்ணராஜ சாகர் மட்டும்தான் காமிப்பாங்க. நீங்கள் மீடியாவிலையோ மற்றதுலையோ கபினியோ ஹேரிங்கையோ காமிக்க மாட்டாங்க. அங்கெல்லாம் பெருமளவு ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்ன கேள்வின்னு சொன்னால், போன 15 நாட்களுக்கு முன்னால் வரையில் எங்கிட்ட தண்ணியே கிடையாது என்று கேஆர்எஸ் டாமை காமிச்சிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கு எப்படி தண்ணி விடுறாங்க, அப்போ எங்கேருந்து வருது என்று சொன்னால் உண்மைக்கு புறமான தகவல்களை சொல்லுவது என்பது ஒன்று. அப்போ என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் கர்நாடகாவை பொறுத்தளவில் விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு அரசு அல்லது அரசியல் கட்சிகள் அங்கே இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அந்த மாதிரி இல்லை என்பது மிகப்பெரிய அவலம். அதுதான் இல்லை, அங்கே கர்நாடக அரசு செய்வதை பலர் அந்த மாநில நலனுக்கு சார்பாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதற்கு பேர் மாநில நலனா? தமிழர்களுக்கு எதிராக அரசியல் செய்வது இன்னொரு மாநிலத்தின் நலனா? அப்படியே கிடையாதுங்க. நீங்க ஒண்ணு புரியுங்க. எப்பொழுதுமே முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சாதாரணமாக கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம்னு. இன்றைக்கி அவங்க சட்டத்தை மீறி அவங்களுடைய அயாக்கட்டு பகுதியை அவங்க பெருமளவிற்கு அதிகரித்து விட்ட பிறகு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒப்பந்த மீறல் இல்லையா? பாசன பருப்பை அதிகரித்ததுங்கிறது அது 24 போட்ட ஒப்பந்தமா இருக்கட்டும் அல்லது சென்னை மாகாணம் ஒப்பந்த மீறலின் மூலமாக பாசன பரப்பை அதிகரித்து இப்ப எங்க பாசன பயிருக்கு இல்ல நீங்க குடிநீருக்கே கஷ்டப்படுறோம்னு கேட்பது எப்படி ஒரு சரியான அதை கேட்கறது யாரு? அதை கேட்பதற்கான அதிகாரம் இருக்கக்கூடியது மைய அரசு. நீங்க 1956 வந்த அந்த அதாவது காவிரியில் நதிநீர் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று வந்திருக்கு. அந்த சட்டத்தை பயன்படுத்தி இன்றைக்கு மைய அரசை மாநில அரசுகளை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது அவர்களை சட்டப்படியோ ஒப்பந்தப்படியோ நடத்துவதற்கான ஒரு வலுவும் அதற்கான ஒரு அரசியல் ஒரு உறுதிப்பாடும் நீங்கள் மையத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கணும். இல்லை, நான் இதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். கர்நாடகாவை பொறுத்தளவில் பிஜேபிக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ அவர்களுக்குத்தான் அங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த வாக்குகளை பெற வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது.
ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் பிஜேபிக்கோ காங்கிரஸுக்கோ எந்த விதமான அவர்களுக்கு இங்கே வந்து ஆட்சிக்கு வரப்போகிறோங்கிற அந்த சிந்தனையே இல்லை, கனவுல கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும் பொழுது அவங்க தமிழ்நாட்டு விவசாயிகளை பற்றி மையத்தில் வரக்கூடிய எந்த அரசாக இருந்தாலும் சரி, அது பாஜகவாக இருக்கட்டும், அது யூபிஏ அரசாக இருக்கட்டும், அவங்க அதை பற்றி கவலைப்படலை. இதுதான் அரசியல், இந்த அரசியல் நடக்குது. அதே மாதிரி சொல்கிறேன், இப்போ இவ்வளவு தூரம் ஆன பிறகு 2013 வந்த பிறகு இந்த 4 ஆண்டு ஏன் வந்து காவிரி ஆணை அமைக்கலை? மோடி வந்தால் அவர்கிட்ட கையில் மந்திர கூர்ந்து எல்லாத்தையுமே மாற்றினார் என்று மோடி என்கிற ஒரு நபரை மட்டும் முன்னிலைப்படுத்தி தேர்தலை பண்ணாங்க. இன்றைக்கி என்னாச்சு? ஒன்றுமே பண்ண முடியல. 10 நாளைக்கு முன்னாடி மோடி போய் பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் காவிரி பிரச்சனையை தலையிட மாட்டேன். காவிரி பிரச்சனையில் தலையிட மாட்டார், ஸ்ரீலங்கா பிரச்சனையில் தலையிடுவார். காவிரி பிரச்சனையில் தலையிட மாட்டார், இன்னும் வேறு நாட்டு வெளிநாட்டு பிரச்சனைகளெல்லாம் அவர் தலையிடுவார். என்ன பொருள் அதுக்கு? அப்போ என்ன என்று சொன்னால், தொடர்ந்து ஒரு அரசியல் தான் இங்கே வந்து வேலை செய்யுது. என்ன அரசியல் என்று சொன்னால், தமிழர்களுக்கு விரோதமான அரசியல். அதனுடைய பின்னணி என்ன என்று சொன்னால், தமிழ்நாட்டை மையத்தில் வரக்கூடிய எந்த ஆட்சிக்கும் இங்கே எந்த விதமான பிடிப்போ அவர்களுக்கான வேறு இல்லை. அதான் காரணம். இப்போ இந்த வன்முறை சம்பவங்களை எப்படி புரிந்துக்கிறது? அங்கே உள்ள அரசியல் கட்சிகள் எப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன என்பதெல்லாம் பாலு அவர்கள் ரொம்ப விரிவாக பேசினாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அங்கே உடனே ஒரு ப்ரொவோக் ஆகக்கூடிய விஷயங்களை எப்படி பார்க்குறது? உடனே 10-40 பேருந்துகளை கொளுத்திருக்காங்க, ஆம்னி பஸ்ஸை கொளுத்திருக்காங்க, தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக ஏதாவது தெரிஞ்சால் கூட அதை அடித்து நொறுக்கிடுறாங்க. இப்படி ஒரு உணர்வு எப்படி வருது ஒரு பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறவங்கள்ட்ட? இப்போ இந்தியர், தேச ஒருமைப்பாடு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இங்கே சிதைஞ்சு போகுதே. நீங்கள் இந்த வன்முறையில் ஈடுபடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்தியா, தேசிய ஒருமைப்பாடுன்றதெல்லாம் பற்றி பேசினா புரிய போகிறதில்ல. பெரும்பாலும் வன்முறையாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிலையான ஒரு வேலையில் இருக்கிறவங்களோ, ஒரு குடும்ப பொறுப்பில் இருக்கிறவங்களோ, அந்த மாதிரி அவர்கள் வந்து பொதுவாக இந்த மாதிரி வன்முறையில் வருவதில்லை. அதனால ஒரு பிரச்சனை வர்ற போது அதை பயன்படுத்தி குளிர்காயுவது, அதில் ஒரு வன்முறைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மாப் சைக்காலஜின்னு போகிறபோது அதற்கான சைக்காலஜி, அதோடைய டைனமிக்ஸே வேற. அதில் அந்த வன்முறையாளர்களுடைய ஒவ்வொரு தனி மனிதர்களை பார்க்குற போது உங்கள்கிட்ட நல்ல நட்பாக பழகுவாங்க, குடும்பத்தில் போனீங்கன்னா ஒரு டீ கொடுப்பாங்க, காஃபி கொடுப்பாங்க. ஆனால் வன்முறைன்னு வர்றபோது அந்த கும்பலுக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோடைய கலாச்சாரம், அதோடைய வெளிப்பாடுகள்லாம் தனி மனிதர்களுடைய வெளிப்பாடுலேருந்து வேறு. உலகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வரும்போது அது வந்து ஃப்ரான்ஸில் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக கருப்பின மக்களுக்கு வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட மக்களா அவங்களே கருதினாங்க. ஒரு அரசியலோடு கூடியது கருப்பின மக்கள், வெள்ளையின மக்கள், அது வந்து ஒரு அரசியல். ஆனா இங்க வந்து அந்த மக்களுக்கே அந்த உணர்வு வருதுல. இந்த மாதிரி கும்பல்கள் வந்து தமிழர்களை தாக்குவது ஏற்கனவே 91 நடந்து 30க்கும் மேற்பட்ட தமிழர்கள் இறந்துருக்காங்க, 90க்கும் மேற்பட்ட தமிழர்கள் இறந்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி பார்க்கறது? வந்து தமிழர்கள் கன்னடர்கள்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பவுமே ஒரு பிரச்சனை வர்றபோது இரு பக்கத்தில் உள்ளவர்கள், அதில் இருக்கிற ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ், அதில் இருக்கிற வந்து பிற்போக்குவாதிகள், அதில் இருக்கிற மற்ற விஷயங்கள்ல அவங்களால முன்னேற முடியாதுன்றவங்க, அவங்க வந்து அவங்களுடைய சைக்காலஜியை வேற மாதிரி வெளிப்படுத்துவாங்க. நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்ப்பன அக்ரஹாரத்தில் சிறையில் போட்ட போது என்ன நடந்தது? அப்போ தமிழ்நாட்டில் இருந்தபோது அப்போ வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக நீதி செய்த ஒரு கன்னட என்ன நம்மளுடைய நீதிபதி குன்னாவை வந்து எந்த மாதிரி சித்தரிச்சாங்க? இல்ல, அது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கட்சியினுடைய செயல்பாடு, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கட்சியினுடைய செயல்பாடு, அது ஒரு கட்சி சார்ந்த பிரச்சனை இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதுல வந்து ஃபாரின் அகேன்ஸ்டா வந்துருது. அது மாதிரி தான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இடத்துல மொழி இருக்கலாம், ஒரு இடத்துல ஒரு அரசியல் தலைவரா இருக்கலாம், இல்ல ஒரு இடத்துல வந்து ஒரு அரசியல் கட்சியா இருக்கலாம், காரணங்கள் வேறு, மற்றொரு இடத்துல வந்து ஒரு இந்த மதத்திற்கும் ஒரு மற்ற மதத்திற்கும் இருக்கலாம். அப்போ ஒரு மாநிலத்திலேயே இரு மதத்தினவர், இரு சாதியினர் வன்முறையில் ஈடுபடுறாங்க. அதனால இது வந்து நம்ம வந்து தமிழர் கன்னடன் அடையாள பிரச்சனை அந்த அடிப்பில் நீங்க சொல்றது ஒரு மாநிலம், ஒரு வீட்டுக்குள்ளேயே வெட்டுக்குத்து நடக்குது. அதான் அது வேற. இந்த பிரச்சனையை சொல்றேன், இந்த பக்கம் நியாயம் யார் பக்கம், யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கணும் பார்க்காம வெறுமனே தமிழர்களால் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோங்கிற உணர்வை அங்க அப்படி ஒரு சூழல் அங்க ஏற்படுத்துவது. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ காவேரின்னு பாத்தீங்கன்னா, நான் நேற்று கூட பேராசிரியர் ஜனகராஜன் அவர்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன், MIDS உடைய பேராசிரியர். அவர் வந்து காவேரி குடும்பம்னே அவர் வந்து சில முன்முயற்சிகள் எடுத்து அமைதியா போயிட்டு இருந்தது. அப்போ பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல உள்ள விவசாயிகளுடைய கல்யாணத்துக்கு வந்து மைசூர்ல இருக்கிற மாண்டியால இருக்கிற விவசாயிங்க வந்துட்டு போவாங்க, இவங்க வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ காவிரினால் ஒன்றிணைந்தவர்களாக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் விவசாயிகளுடைய பிரச்சனையை புரிஞ்சுப்பாங்க. அது வந்து களத்தில் விவசாயிகளுக்கும் உள்ள தொடர்பெல்லாம் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கும்பல் கலாச்சாரம், வன்முறை வெறியாட்டம்ன்ற போது இதில் வந்து நீங்கள் வந்து இந்த மொழிக்குன்றதில்ல, அது ஒரு காரணமாக பயன்படுத்திக்கிறாங்க. இவங்களே இதே கும்பலே வந்து நாளைக்கு வந்து ஒரு மத ரீதியாக பிளவுபட்டு கொளுத்திப்பாங்க. மற்றொரு நேரத்தில் வந்து ஒரு சாதிய ரீதியாக இல்லை வர்க்க ரீதியாக ஏதாவது ஒரு காரணங்களை கட்டி வன்முறையாளர்கள்ன்றத வந்து நீங்க வந்து மொழி, இந்த மொழிக்கு எதிரானவர்கள் அப்படின்னு அடிப்பில் நடைபெறுது. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு அரசுக்கு இருக்கா? மத்திய அரசுக்கு இருக்கா இல்லையா? அவரா கடைசியில் நடுவண் அரசினுடைய செயல்பாடு இதை கட்டுப்படுத்தி இருக்கணும். 2 மாநில அரசுகள் இருக்கு. மத்திய அரசுக்கும் இருக்கிறது,
கர்நாடக அரசுக்கும் இருக்கிறது, இருக்கு. தமிழ்நாட்டு அரசு. இதுல முக்கியமா அரசுன்றதை விட அந்த அரசுக்கு பொறுப்பு வகிக்கிற அரசியல் தலைவர்கள். இப்போ அந்த காலத்துல வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி இருந்தாங்க, ஒரு தீர்க்கதரிசி. இப்போ இதுவே ஒரு விஷயமா இருந்ததுன்னா, நம்ம தெலுங்கு கங்கா எப்படி கொண்டு வரப்பட்டதுங்க? ஒரு எம்ஜிஆர் நினைச்சாரு, ஒரு என்டி ராமாராவ் நினைச்சாரு, இந்திரா காந்தி அதற்கு உதவி செய்தாங்க, ரொம்ப அழகா வந்தது நமக்கு வந்து அப்படி ஒரு அவசர சூழல் அளவில் இல்லையே. வந்தது. இப்ப இதை வந்து எல்லாருமே அது சொல்றாங்க. அதுதான் இல்ல, முக்கியமா அப்படி வந்து ஒரு சூழல் இப்ப இல்லையே. இப்ப என்ன பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு, அவர்களிடம் இப்ப இது கடித போக்குவரத்து இல்ல நடத்தியாச்சு. இல்ல 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 இதற்கு மேல என்ன செய்ய இல்லங்க. முடியும்? ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் சென்று தான் நதிநீர் பெற இல்ல, வேண்டிய நான் சூழல் என்ன இருக்கு. சொல்றேன்னா, நீதிமன்ற நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து ட்ராக் 1, ட்ராக் 2, ட்ராக் 3ன்னு பல டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. நீங்க நீதிமன்றம் மூலமாக செயல்பட வேண்டிய விஷயங்கள்லாம் வேற. அதை தாண்டி இங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம் போடணும்னா கூட செய்ய முடியல. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஒவ்வொரு மாநிலத்திலும் அதற்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கட்சிகள் இல்ல, வந்து இப்ப தண்ணி சேருகின்றார்கள். வந்துருச்சுப்பா, தண்ணி கொடுத்துட்டாங்க. அதற்கப்புறம் நம்முடைய அண்டை மாநிலம் தொடர்ந்து இப்படி செயல்படுறதை நம்ம எப்படி பாக்குறது? நம்ம அண்டை மாநிலம் தொடர்ந்து செயல்படுகிறதுன்னு நம்ம பேசுவதே தவறு. அண்டை மாநிலத்துல அந்தந்த மாநிலத்துல இருக்கிறவங்க வந்து அந்தந்த மாநிலத்துடைய அவங்களுடைய மாநிலத்துடைய தேவைகளுக்கு ஏற்ற அங்க மாதிரி தான் உள்ள குரல் கொடுப்பாங்க. அது பாஜகவுடைய வேற. ஒரு ரோல் நிமிஷம். என்னவா இருக்கு? சித்தராமையா தண்ணீர் திறந்து விட்டதை கடுமையா கண்டிக்கிறாங்க கர்நாடக பாஜக. இப்ப இதெல்லாம் சேர்ந்து தானே அந்த மக்களை இப்படி ப்ரொவோக் பண்ணுது. அதுல தான் நான் சொல்ல வரேன். இதுல வந்து நீங்க வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது வேற. எனக்கு தண்ணி தேவை, எனக்கு போகத்தான் கொடுப்பேன்ற நிலைப்பாடு எடுக்கிறது வேற. இதுவே பாத்தீங்கன்னா பல ஆண்டுகள் வந்து அதிகமான மழை பெஞ்சு வெள்ளம் இருக்கிற போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதில்லை. பற்றாக்குறை வர்ற போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. ஏற்கனவே ஐயா சொன்ன மாதிரி கடந்த 40-50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலையும் சரி கர்நாடகாலையும் சரி நிலப்பரப்புகள் வந்து விவசாயத்துக்கான நிலப்பரப்புகள்லாம் அதிகமாயிடுச்சு. தமிழ்நாட்டை விட தமிழ்நாட்டை விட கர்நாடகா வந்து பின்தங்கி இருந்தது. இப்போ விரிவாக்கிட்டு இருக்காங்க விவசாயத்தை வந்து பெரிய அளவுக்கு ஆகிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாலேருந்து ஆந்திராலேருந்து நம்ம அரிசி கொண்டு வர நிலைமை இருக்கிறது. அந்த அளவுக்கு விரிவாக்கம் செய்யும்போது அதற்கான தேவைகள்லாம் அதிகமாகும் பொழுது அன்றைக்கு அவங்க எடுக்கிற நிலைப்பாடும் இன்றைக்கு எடுக்கிற நிலைப்பாடும் வேற மாதிரி இருக்கிறது. சட்டம் இருக்கிறது, நீங்க சொல்ற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்கு, இதெல்லாம் மீறுவதற்கான சூழல் உருவாகின்றது. ஆனா அந்த சூழல் உருவாயிருக்குன்னு சொல்றீங்களா? ஒப்பந்தங்களை மீறினது வந்து தவிர்க்க முடியாம நடந்ததுன்னு சொல்றீங்களா? உலகம் பூரா வந்து பாத்தீங்கன்னா விரிவாக்கம் நடந்து கொண்டு இருக்குது, பேராசைகள் நடந்துட்டு இருக்குது. அங்கேயும் பாத்தீங்கன்னா கர்நாடகால ஒரு மைய அரசு, ஒரு நடுவர்மன்ற தீர்ப்புகள், உலக நதிநீர் சட்டங்கள்னு எதுக்கு இருக்கு? அது எதையுமே நாங்க மதிக்க மாட்டோம்னு சொல்லும்போது அவங்களுக்கு வேற வழி இல்ல, அப்படி ஒரு சூழல் வந்துருச்சுங்கிறது இல்ல இல்ல. நான் வந்து அவங்க தயவுசெய்து புரிஞ்சுங்க, இதுல நியாயப்படுத்தல. நான் என்ன சொல்றேன்னா, இப்படிப்பட்ட புதிய சூழல்கள் வருகிறது. நீதிமன்றம் மூலமாக சில விஷயங்களை நம்ம செயல்படுத்தலாம். நீதிமன்றங்கள் மூலமாக அணுகும் பொழுதே ட்ராக் 2 டிப்ளமசின்னு ஒரு தொலைபேசி இருக்குங்க. இப்ப செல்போன் வந்துருச்சுங்க. இந்த முதலமைச்சர் ஒருத்தர் போன்ல பேசக்கூடாதா? 2 பேரும் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் போட்டு சித்தராமையா கடிதம் எழுதிறாங்க. நம்ம முதலமைச்சர் வந்து சித்தராமையாக்கு வந்து கடிதம் எழுதி இரண்டு பேரும் இங்க இருந்து அவங்க பெங்களூர் போறதோ இல்ல பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வருதோ எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்றது வேணும்னா, அந்த மாதிரியான தலைவர்கள் இருக்கிற போது இந்த மாதிரியான வன்முறைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இருப்பதே வந்து அவர்கள் அவங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்துட்டு அங்கேருந்து அவங்க கடிதம் எழுதுறது வேற. ஒரு தொலைபேசியில பேசலாம், 2 பேரும் சேர்ந்து ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் விடலாம். எப்பொழுது 10 நாட்களுக்கு முன்னாலேயே வன்முறை சமூகங்கள் குறையுங்கிறீங்களா? கட்டாயம் குறையுங்க. தலைவர் எப்படியோ அப்படிதான் மக்கள். நீங்க வந்து தலைவர்கள் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நடைமுறை பேச்சுவார்த்தை நேரடியா போய் பார்ப்பது, இது மூலமா அங்குள்ள மக்கள் வந்து கொஞ்சம் சாந்தமாவாங்கன்னு சொல்றது எப்படி? விஷயங்க. ஒண்ணு கர்நாடகாவை பொறுத்த அளவில் அரசியல் வேறுபாடு இல்லாமல் கர்நாடகர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒன்றாக நிற்கிறார்கள். இது வந்து தெளிவாக சொல்லணும். ஏன்னு சொன்னால், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோபண்ணாவோ இல்லை காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர் பேசுகிறதா அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் பேசுகிறாரா? அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவரும் பாஜக தலைவரும் அந்த மக்களோடு நின்று அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க, வன்முறையை ஆதரிக்கிறாங்க. அது எதிர்த்து ஒருத்தர் கூட பேசல. ஒன்று தமிழ்நாட்டில் என்ன நடவடிக்கை இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். 2013 நம்முடைய தமிழக அரசு போட்ட கேஸு இன்னும் ஒரு ஹியரிங் கூட வரல. முதல்ல இந்த மாதத்தில் மார்ச் 28 அன்றைக்கு முதல்ல வந்துச்சு. வந்த உடனே என்னாச்சுன்னா, அதை மார்ச்சிலேருந்து 18 ஜூலைக்கு மாற்றுறாங்க. 4 மாதம் தள்ளி போடுறாங்க. தமிழக அரசு வக்கீல் இங்கே போன வழக்கறிஞர் எதிர்த்து பேசவே இல்லை. அதே மாதிரி 18/7 மறுபடியும் வந்து அதை பற்றின விசாரணை வரும்போது அதை மறுபடியும் வந்து அக்டோபருக்கு மாற்றுறாங்க. இன்னொரு 3 மாதம் தள்ளி போடுறாங்க. அப்பவும் வாய் திறக்கல. அப்போ என்ன என்று சொன்னால், தமிழக அரசை பொறுத்த அளவிலேயே இந்த காவிரி பிரச்சனைகளை தான் போட்ட வழக்கையே அதை வலியுறுத்தி செய்வதற்கான முயற்சி இல்லை. ஒன்று. ரெண்டாவது சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே 38 கிட்டத்தட்ட 40 பேர் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு தான் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, முதலமைச்சர் அவர்கள் இந்த 40 பேரை கூட்டிட்டு போய் பிரதமர் மோடியை பார்க்க வேண்டியதானே? காவிரி ஆணையத்தை நீங்க உடனடியாக அமைக்கணும், நாங்க விடமாட்டோம் என்று பேசக்கூடிய அளவிற்கு ஒரு முயற்சி நடந்திருக்கா? காவிரிக்காக ஒரே ஒரு முறையாவது இங்க இருக்கிற முதலமைச்சர் போயிட்டு இருக்காரா?
முதல்ல இவங்க கேலி பண்ணாங்க. கலைஞர் தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது என்ன சொன்னாங்க, என்ன லெட்டர் எழுதினா போதுமானாங்க. நீங்க என்ன பண்றீங்க, அதே தானே இந்த அம்மா பண்றாங்க. இன்னும் சொல்ல போனால் அதை விட மோசமா இருக்கு. ஒரு தரம் கூட இந்த 40 பேரை கொண்டு போய் அங்க நிறுத்தி நீங்க சொல்லன்னு சொன்னால் நாங்கள் வேற மாதிரியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பல்வேறு அப்படி ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டியதுங்கிறத உங்களை போன்ற பலர் விவாதங்கள்ல எழுத்துக்கள் மூலமா வெளிப்படுத்துறீங்க. ஆனால் நம்முடைய மத்திய அரசு எப்படி செயல்பட்டு மத்திய அரசுக்கு தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டுக்கு ரெண்டு விஷயம். இன்னொரு விஷயம் சொல்றேங்க, இந்த 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 வன்முறைகளுக்கெல்லாம் பின்னால அது வன்முறை என்று தனி கும்பல் இல்ல. அதில் அவர் நாராயணன் சொல்றதை நான் வேறுபடுறேன். வன்முறை கும்பல் என்று ஒன்றல்ல. இந்த வன்முறை கும்பல் என்பது பின்னாலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அல்லது ஆட்சி தான் இதற்கு கொடுக்கிற நம்பிக்கை தான் நினைக்கிறீங்க. நிச்சயமா சீதாராமையா நினைச்சாருன்னு சொன்னா ஒரே நாள்ல 24 மணி நேரத்தை இதை அடக்க முடியாதா? சித்தராமையா அறிக்கை விட்டுருக்காரு வன்முறை. அது ஏமாற்று வேலை. அவர் என்ன பண்றாரு தெரியல. இப்ப நான் கேட்கிறேன், யாருக்கு கோபம் வருது? கர்நாடகாவில் இருக்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கூடாதுன்னு கோபம் அவனுக்கு வருது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு என்ன கர்நாடக மேலே ஒன்றும் கோபம் இல்லையா? நம்ம தண்ணி குடியான கெஞ்சிட்டு தானே இருக்கும். அதான நேரமே அது. அப்படி இருக்கும் போத தமிழர்களை கன்னடர்களை பாதுகாருங்கிற இது சீதாராமையா ஜெயலலிதாக்கு எழுதுறாரு. எப்படி? அவர் எதுக்கு முங்கை எடுக்கணும்? முன்கை ஜெயலலிதா எடுத்திருக்கணும். ஜெயலலிதா என்ன சொல்லிருக்கணும்னா உடனடியாக போன்ல பேசி இந்த வன்முறை வேற மாதிரி வரும்னு சொல்லணும். தமிழர்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு அறிக்கை விட்டு அது எப்ப விட்டாங்க? அந்த அறிக்கை அதாங்க இந்த அறிக்கை என்பதெல்லாம் இதெல்லாம் வெற்றி வேலை. நான் என்ன சொல்றேன்னா, அவர் நாராயணன் சொன்ன மாதிரி போன்ல சீதாராமையா கூட பேச வேண்டியதானே. பாதிக்கப்பட்டது யார்? இருக்கு தமிழர்கள் தான். கன்னடர்கள் பாதிக்கப்படவில்லை. தமிழர்களுடைய காவிரி நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தமிழர்களுடைய உடைமைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தமிழருடைய உயிர் அச்சம் என்பது அங்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. 91 300 பேர் நம்ம தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த வரைக்கும் அதை பத்தி எந்த விதமான பேச்சு இருக்கா? இல்ல. அதே மாதிரி இப்ப மறுபடியும் வருது. இவ்வளவு ஒரே இடத்துல 50 பஸ்ஸை கொடுத்துறான். அரசாங்கத்தை கட்டுப்படுத்த முடியாதா? என்ன ஆட்சி நடக்குது? நான் கேட்கிறேன். 365 ஆட்சியை கலைஞர்கள் நான் சொல்றேன். ஏன் செய்யக்கூடாது? ஆட்சி கலைப்புங்கிற வாதத்தை நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா. ஏன்னா நீங்களா அதுக்கு எதிரானவங்க. எதிரானதான். 356 எதிரானவங்க நீங்க. நான் என்ன சொல்றேன்னா, வேணா நீங்க 356 355 போடுங்க. அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கை கொடுங்க. அதுக்கு அடுத்த பிரிவு இருக்கு. அந்த பிரிவை வைத்து நீங்க இதை சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்து. இல்லைன்னா நான் சொல்றேன், ஒண்ணுமே வேணாங்க. இந்த அணைக்கட்டு பூரா அந்த பகுதி பூரா ராணுவத்தை வச்சு மைய அரசு எடுத்துக்கட்டும். நீங்க என்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிறீங்க. நீ என்ன சட்ட ஒழுங்கு என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன பண்ணல? நீங்க மணிப்பூர்ல ஹிமாச்சல பிரதேசத்துல எவ்வளவு அயோக்கியத்தனமா நடந்துக்கிட்டாங்க. ஒரு கவர்னர் ஒரு தனியா அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று சமாதான பேச்சுவார்த்தையில இறங்கி இருக்காங்க. கடிதப்புக்கு அடுத்த கட்ட லெவல்ல இறங்கி இருக்காங்க, வந்திருக்காங்க தானே சொல்லணும். அப்ப ராஜ்நாத் சிங் எல்லாம் நீங்க ராஜ்நாத் சிங் அவர் ஒரு உள்துறை அமைச்சருங்கிற முறையில என்ன சொல்றாரு? உனக்கு வேண்டாம் ராணுவம் அனுப்புறேன். நேற்று 1000 பேர் அனுப்பிட்டாரு. அடுத்த 1000 பேர் கண்டிச்சு தயாரா. அவருடைய பணியில இருந்து வேற அதல்ல. நான் என்ன சொல்றேன், மோடி என்ன பண்றாரு? மோடி என்ன செய்கிறார்? அவரான மந்திரக்கோள் கையில் வச்சிருக்க எல்லாத்தையுமே அவர் பேர்ல தான் நடக்குது. மோடி இந்த நேரம் கூப்பிட்டு இருக்க வேண்டாமா? ஒரு மாநிலத்தில் கிட்டத்தட்ட 50 பஸ் எரியுது, 45 லாரி கொளுத்தப்படுகிறது, மக்கள் தெரு தெருவா அராஜகம்ங்கிறது சர்வசாதாரணமா நடக்குது. நான் என்ன சொல்றேன்னா, இது அரசியலே அல்ல. இதை இந்த ரவுடி கும்பலுக்கு பின்னால இருக்கக்கூடியது யார் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய ஆட்சி, அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள். அது பாஜகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும். ஆனா தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுக்கப்படாத காரணம் என்ன என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் நீங்க சொல்லும்போது அரசியல் கட்சிகள் ஒரு நீர்த்து போய் வீரியமா இல்லைங்கிற விமர்சனத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. ஆனா அதே சமயம் அது மாதிரி தூண்டி விடக்கூடிய மனநிலையிலும் இந்த கட்சியில் இல்லாம இருக்கிறது தமிழ்நாட்டுடைய மாண்பை காண்பிக்கக்கூடிய விஷயம் தானே. இதெல்லாம் தூண்டி எல்லாம் விடுறது இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ வன்முறை தூண்டுற மாதிரி எந்த கட்சியிலும் பேசல. கேக்குறாங்க, அங்க ஒரு ஸ்டூடெண்ட் அடிக்கிறான். இங்க நமக்கு ஆத்திரம் வரக்கூடாதுங்கிறீங்களா? எனக்கு ஆத்திரம் வரக்கூடாதா? அங்க 50 பஸ்ஸை கொடுத்தான், எனக்கு ஆத்திரம் வரக்கூடாதா? 45 லாரி எதுக்குறான், வரக்கூடாதா? அல்ல, இங்க வன்முறை வந்தா அங்க கலவரம் செய்யறவங்க பாதிக்கப்பட போறதில்லை. இங்க உள்ள யாரோ ஒரு அப்பாவியை பாதிக்க. தயவு செய்து இந்த வன்முறை பேச்ச பேசாதீங்க. இது வன்முறை அல்ல. மனிதன் என்றால் ஒரு அக்கிரமம் நடக்கும்போது அது எதிர்த்து போராடலைன்னா அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். அது வரலன்னு சொன்னால் நம்முடைய உணர்ச்சிகளை பற்றி, நம்முடைய தன்மானத்தை பற்றி அடுத்தவன் சந்தேகப்படுவான். அதுதான் நடக்குது தொடர்ந்து. தமிழர்களை எவ்வளவு அடித்தாலும் அவன் தாங்கிக்குவான் என்று இன்றைக்கு கன்னடங்கள் மத்தியில் 91 இருந்து தொடர்ந்து ப்ரூவ் ஆகிட்டே வருது. ஒவ்வொரு திரைப்படம் வரும்போதும் அங்க நம்ம கர்நாடகத்தில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. அதனுடைய பொருள் என்ன? அப்ப தமிழர் என்பவன் தொடர்ந்து இன்றைக்கு அவன் ஏமாளி, அவன் இப்படிதான் இருப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு உளவியல் கட்டமைப்பை கேள்வி கேட்டு அது ஒரு இன பிரச்சனையாவே இருக்குங்கிற மாதிரி நீங்க அதை பாக்குறீங்க. நான் இன பிரச்சனைன்னு சொல்லல. ஆனா நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. இது இன பிரச்சனை இல்ல, மாநில பிரச்சனை, விவசாய பிரச்சனை, நதிநீர் பிரச்சனை எல்லாம் கிடையாது. நான் என்ன இந்த பாருங்க, காவிரி ஆணையம் அமைக்கல, 3 வருஷமா பிஜேபி அமைக்கல, 12 வருஷமா வரல. தமிழக அரசை பொறுத்தவரை 2013 போட்ட கேஸ்ல இன்னைக்கு ஒரு முறை கூட விசாரணை நடக்கவில்லை. ஒரு தரம் கூட முதலமைச்சர் போய் பார்த்து இதை செய்யல. அவர் அரசியல் ரீதியாக இந்த காவிரி பிரச்சனையோ முல்லை பெரியாறு பிரச்சனையோ எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை. இதனுடைய பொருள் என்ன?
இது நீங்க இவ்வளவெல்லாம் செய்யாமல் நம்ம தரப்பில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் நிறைய. ஆனால் அதே நேரத்தில் மைய அரசு ஏன் செய்யவில்லை என்று சொன்னால் இது அரசியல் தான். மத்திய அரசு இதில் மௌனம் காக்குது அல்லது கர்நாடகாவிற்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறது 2 வாதம் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? முல்லை பெரியார் பிரச்சனை வர்ற போதும் சரி, இல்லை இந்த மாதிரி காவேரி பிரச்சனை வர்ற போதும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறோம்னா, மத்திய அரசு கேரளாவுக்கு சாதகமாக இருக்குது, கர்நாடகா சாதகமாக இருக்குது. இப்போ என்னென்னா அது உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்க? நான் உண்மை இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ அவங்க என்னென்னா, எல்லா அரசியல் கட்சிகளுமே அரசியல் தலைவர்களாக இருந்தால் கூட அவங்க அரசியல்வாதிகள் அடிப்படையில் இருக்காங்க. அவங்களுடைய வாக்கு வங்கிக்கு பின்னால் இருந்து தான் அவங்க வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. நம்ம தீர்க்கதரிசிகளும் நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள அரசியல் தலைவர்களை நம்ம உருவாக்கலை. 4 பேர் சேர்ந்து ஒரு செயல்படலாம். முதல்ல தென் மாநில முதலமைச்சருடைய மாநாடு கூப்பிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அடிக்கடி வருகின்றது, இது எப்படி தீர்க்க போறீங்க, வன்முறை வெடிக்காம எப்படி பண்ண போறோம், எல்லாருக்கும் அதுதான் சொல்ல வரேன். இல்ல, உச்ச நீதிமன்றம் சொல்ற பல விஷயங்கள் இன்றைக்கு செயல்படுத்த முடியாம தான் இருக்கிறது. நீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி, இடஒதுக்கீடு எடுத்தா கூட நான் என்ன சொல்ல வரேன்னா, உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இருக்கட்டும், மழை காலத்துல தண்ணீர் வெள்ளம் எடுத்து போற போது நீதிமன்றம் சொல்றபடி இல்ல, அது போற போக்குல அதை கணக்கிட்டு தான் வறட்சியையும் மழை வெள்ளத்தையும் கணக்கிட்டு தான் அந்த இவ்வளவு டிஎம்சிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு. அதனால கர்நாடகா வறட்சின்னு சொல்றது எடுபடாதுன்னு தமிழ்நாடு விவசாய சங்கங்கள் சொல்லி இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் கள நிலவரம். ஒரு பிரச்சனை வர்ற போது நம்ம பிரச்சனையை அணைப்பதற்கு தண்ணீர் ஊத்துறோமா இல்ல மண்ணெண்ணெய் ஊத்துறோமான்றது தான் பொறுத்து இருக்கு. நான் என்ன பொறுத்தவரையிலையும் நான் இருக்குன்னா, நானும் தமிழன் தான், அதுக்காக தமிழ உணர்வு இல்லாம இல்லை. அதே சமயத்துல நான் இது ஒரு இன ரீதியாகவோ இல்ல தமிழர்கள் துரோகம் செய்யப்படுகின்றார்கள்ன்ற பார்வை இங்க இல்ல. ஆனா அங்க அப்படி பாக்குறாங்க, பாத்தீங்கன்னா அப்படி பாக்குறாங்க. இன்னைக்கு ஒரு கர்நாடகாவுல இருக்கக்கூடியதுல என்னங்க, கர்நாடகாவுல இருக்கக்கூடியவன் கட்சி வேறுபாடு இல்லாம அவ்வளவு பேர் அடிக்கிறாங்க. அது நீங்க என்னன்னு சொல்றீங்க? அது இனம் சொல்றீங்களா, மொழின்னு சொல்றீங்களா, என்னன்னு சொல்றீங்க? நீங்க என்ன வேணாலும் பேர் சொல்லுங்க, அது என்ன பேர்ல மட்டும் எனக்கு சொல்லுங்க. கேரளாவிலையும் அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை வர்றபோது அங்க சிபிஐ எல்லாருமே காங்கிரஸ்காரங்க எல்லாரும் சேர்ந்து தான், எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி தலைவர் எல்லாரும் சேர்ந்து தான் அவங்க முல்லை பெரியாருக்கு ஒரே நிலைப்பாடு எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எப்பவுமே பிரிஞ்சிருக்குது. இது என்னன்னா, இந்த மாதிரியான விஷயத்துல மட்டும் இல்ல, தண்ணி வேணுங்கிற நிலைப்பாடு இருக்கு, கட்சிகள் ஒண்ணு சேரல. ஆமா, தண்ணீர்ன்ற பிரச்சனை இல்லை. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நீங்க தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாத்தீங்கன்னா, பாராளுமன்றத்துல இவங்க தனித்தனியா தான் குரல் கொடுப்பாங்க, சேர்ந்து குரல் கொடுக்கறதா. இது இங்க உள்ள பலகீனம். அதனால இல்ல, இதைத்தான் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க தண்ணி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அது இந்திய இறையாண்மைக்கு அவங்க செலுத்த வேண்டிய ஒரு முறையான பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இல்லங்க. தண்ணீர் இல்ல, எந்த ஒரு மாநில உரிமைகள் தொடர்பான விஷயங்கள்லயும் நீங்க பிரிஞ்சு தனித்தனியா குரல் கொடுக்கறது வேற. மத்திய அரசு அப்ப செய்யாதா? கேட்கலனா எல்லாருமே சேர்ந்து நீங்க ஒரு தடவையாவது நம்மளுடைய பிரதமரை போய் பார்த்திருக்கிறோமா, குடியரசுத் தலைவரை பார்த்திருக்கிறோமா, இல்ல எதிர்க்க சித்தராமையாவை போய் ஒரு ஆல் பார்ட்டி டெலிகேஷன் இருந்து போய் பார்க்கலாம். ஆனால் மத்திய அரசின் அங்கமா இருக்க உமா பாரதி வெளிப்படையா கர்நாடகத்துக்கு ஃபேவரா பேசுறாங்க, தண்ணி தர முடியாதுங்கிறாங்க. தமிழ்நாட்டுல மத்திய அரசின் அங்கம் நமக்கும் சேர்த்துதான் மத்திய அமைச்சர். நீங்க நியாயங்கள் எல்லாம் பத்தி நீங்க பேசினீங்கன்னா அதுல இல்லைன்றது தெரியும். ஒவ்வொரு விஷயத்துல எடுத்தாலும் நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய துரதிர்ஷ்டம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளா பார்க்கின்றார்களே தவிர எதிர்கட்சிகளாகவோ இல்ல தனித்தனி ஒற்றுமையோடு செயல்பட்டால் மத்திய அரசு நமக்கு சாதகமா செயல்படும். ஒற்றுமையோடு செயல்பட்டா இது மட்டும் இல்ல, பல விஷயங்கள்ல நமக்கு முன்னேற்பாடு ஏற்படும். ஒரு திருமணத்துல கூட எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பாக்குறது கிடையாது. சட்டமன்றத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி செயல்படுறாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சட்டமன்றத்துல பல விஷயங்களை விவாதிக்க வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு தெளிவாக சட்டமன்றத்தில் விவாதிச்சிருக்காங்களா, அதற்கான சூழல் இல்ல. அவசரமா ஒரு தீர்மானம் மாநில உணர்வு இந்த மாதிரி பேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த கட்சிகள்கிட்ட ஒற்றுமை இல்லைங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், இந்தியா போதாது, இந்தியாவையும் தாண்டி வங்கதேசம் பாகிஸ்தானும் சேர்த்து அகண்ட பாரதம் வேணும் சொல்லுகிற ஒரு பாரதிய ஜனதா கட்சி 2 மாநில பிரச்சனை வரும்போது 2 மாநிலத்துக்கும் நடுவும் செய்ய முடியல என்றால் இவர்கள் பேசுகிற தேசியம் என்பது பொய்யாகுதுல. தேசியம் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அதிகாரத்துக்கு வருவதற்கான ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. அப்போ அதிகாரத்துக்கு வரணும்னா தேசிய பயன்படுத்துவாங்க, அதிகாரத்துக்கு வரணும்னா மாட்டை கொல்லக்கூடாதுன்னுவாங்க, அதிகாரத்துக்கு வரணும்னா என்ன வேணா செய்வாங்க. இப்போ உணா இன்சிடென்ட் அவ்வளோ தலித்துகள் கொல்லப்பட்ட போது பிரதமர் என்ன பேசினாரு, ரொம்ப கால தாமதமாக என்ன ஒன்றா சுடுங்க, அவங்கள சுடாதுங்கன்ற மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரே தவிர உடனடியாக எதுவும் செயல்படல. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் இந்தியாங்கிற அமைப்புக்கு என்ன அர்த்தம் இருக்கு, அது நீங்க கட்டாயம் நம்ம கேள்விக்கு உட்படுத்தணும். அதுதான் கேட்கிறேன். இந்த மாதிரியான தலைவர்களை நம்ம கொண்டு வருகின்றோம்
அதற்கு வந்து நம்ம வந்து கட்டாயம் குரல் எழுப்ப வேண்டியிருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நதிநீர் பிரச்சனைன்னு வர்றபோது இப்போ தமிழ்நாடு கடைநிலையில இருக்கு, கடைசியில் இருக்குது. அதனால நம்ம வந்து எல்லாரும் அதேமாரி கேரளாலேருந்து வர்ற நதிகள்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் பாயிற நதிகள் 1-2 தான் வருகின்றது. இப்போ சிறுவாணியில் கூட பிரச்சனை உருவாகியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கின்றோம். ஆனால் அதே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கும் கோவாவுக்கும் பிரச்சனை இருக்குது, கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் பிரச்சனை. இந்த அளவுக்கு தீவிரமாக இல்லைனாலும் நதிகள் பங்கீடுன்ற போது ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் இந்தியா முழுவதுமே பிரச்சனைகள் இருந்து கூட தான் இருக்கிறது. அதேமாரி இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இருக்கிறது. அதனால எதிர்காலத்துல எதிரி நாடுன்னு உங்க முழுக்க பரப்புரை செய்யற பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நதிநீர் பங்கீடு நடக்குது சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து தண்ணீர் அடுத்த உலகப்போர், 3ஆம் உலகப்போர் தண்ணீருக்காக தான் வரப்போகின்றதுன்னு சொல்றாங்க. அந்த அளவு இருக்குது. இருக்கின்ற தண்ணீரை நம்ம வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், மற்ற விஷயங்களையும் நம்ம கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. அதனால வெறும் நதிநீர் பங்கீடு அளவு இல்லை, தண்ணீர் மேலாண்மைன்னு வர்றபோது அதில் பங்கீடும் இருக்கின்றது. மேலேருந்து வர்ற தண்ணீரை எப்படி பயன்படுத்திக்கின்றோம், கிரவுண்ட் வாட்டர் எப்படி பயன்படுத்திக்கின்றோம். முன்ன வந்து தண்ணீர் வந்து விவசாயத்துக்கு மட்டும் இருந்தது, தண்ணீரை வித்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு பக்கம் அப்படி சொல்லிக்கொண்டு இந்தியா முழுவதுமே பொதுவான தனியார் மயமானதுக்கு பிறகு சந்தை பொருளாதாரத்தினுடைய பொதுவான பிரச்சனைகள். ஆமாங்க, அது எல்லாரையும் பாதிக்கக்கூடிய விஷயம். அது தமிழ்நாடு பாதிக்கிற போது ஒவ்வொருத்தருக்கும் வந்து தன்னுடைய தற்காப்பு, தன்னுடைய குடும்பம், தான் அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் வரும் அடிப்படையில். ஏன்னா அன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை வேற, இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை வேற. இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமா நடந்தது. இப்போ வந்து அபாயங்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள இந்த மாதிரி செய்யறாங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன், இப்போ நாளைக்கு வந்து வீராணத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் பிரச்சனை வர்ற போது அன்னைக்கு வீராணத்து தண்ணி கொடுக்காதீங்க எங்களுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு அதையும் நீங்க பொதுமைப்படுத்துறீங்களா? அது ஒண்ணுங்க சொல்றீங்களா? கட்டாயம் ஒரு தேவைன்னு வர்ற போது, அடிப்படையில் தேவைன்னு வர்றபோது அந்த இடத்துல இருக்கிறவனுடைய உள்ளுணர்வு அவன் வந்து கட்டாயம் வெளிப்படுத்ததான் செய்வான். இப்போ இது வந்து நீங்க இரு மாநிலங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு இல்ல, அப்ப எதற்கு ஒரு மத்தியஸ்தம் பண்ணுங்க, நடுவர்மன்ற தீர்ப்பு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற ஒரு உச்சநீதிமன்றம் பிரச்சனைகள் இருக்குங்கிற அவங்க தனிப்பட்ட விருப்பத்துக்கு ஏற்றாப்புல எனக்கு வேணும், உனக்கு கிடையாது, எனக்கு வேணும்னு முடிவு பண்ணிக்கிட்டா எதற்கு இது மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குன்னு கேட்கிறேன். கான்ஸ்டிடியூஷன் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் கான்ஸ்டிடியூஷன் அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி எதையுமே அவங்க மதிக்க மாட்டாங்கன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? விட்டாங்கல்ல, உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் 15 டிஎம்சி விட்டாங்கல்ல, இப்போ திருப்பி 3 நாள் விடணுன்ற போது ரியாக்ஷன் வருது. அவங்க மதிக்கிறது இல்லைன்றதில்ல, ஒரு அழுத்தம் கொடுத்து செய்யப்படுகின்றது. இதையே வந்து இன்னும் கொஞ்சம் அமைதியாக கொண்டு வருவதற்கு எல்லா அரசியல் தலைவர்களும் முன்முயற்சி எடுத்திருக்கணும். இப்போ இந்த மாதிரியான ஊர் ரெண்டு பட்டதுன்னா கூத்தாடிக்க கொண்டாட்டன்ற மாதிரி இதில் தான் வாக்கு வங்கி இருக்கிறது என்று கர்நாடகாவில் இருக்கிற அரசியல் கட்சிகள் நினைக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி வன்முறையாளர்களை எதிர்த்து கூட கடுமையாக ஒரு குரல் கொடுக்கறது இல்லை. இப்போ இங்கே உள்ள அரசியல் கட்சிகள், அரசு, அவங்க எந்த அளவுக்கு அந்த தூண்டி விடுற அளவுக்கு இருக்காங்களோ இங்கே அந்த அளவுக்கு உணர்வாக கூட இல்லைங்கிற விமர்சனத்தை ஆதங்கத்தோட நீங்கள் பதிவு செஞ்சீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது பேச்சுவார்த்தையோ இவர்கள்ட்ட போய் நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி விஷயங்களோ இதுவரை பலனளிச்சதில்லை. கர்நாடக அரசின் குணம் என்ன நமக்கு நல்லா தெரியும். அதனால் நேரடியாக இருக்கிற சட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி நீதிமன்றம் சென்று தான் பெறுகிறோம், அப்படி தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த முறையும் அதே போல் பெற்றுவிட்டோம். அப்போ அதிமுக அரசு, இந்த தமிழ்நாடு மாநில அரசு அதில் வெற்றி பெற்றிருக்குன்னு தானே சொல்லணும். அவங்களுடைய அணுகுமுறையில் என்ன வெற்றி பெற்றிருக்காங்க? உச்ச நீதிமன்றத்தை நீ கொடுக்க வச்சிருக்காங்க, போய் போராடி வாங்கியிருக்கிறாங்க தானே. அதாவது என்னன்னு சொன்னீங்கன்னா, லெட்டர் எழுதுறதும் வழக்கு போடுவது என்பது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு செக்ரட்டேரியட் ஒர்க். புரியுதுங்களா? நமக்கு அது அந்த வாய்ப்பு தானே கிடையாது. அதைத்தான் நான் சொன்னது. அதை நீங்கள் ஏன் கணக்கில் எடுத்துக்கலன்னு தெரியல. அதாவது கடிதம் போடுவது என்பதோ வழக்கு போடுவது என்பதோ நீங்கள் வந்து செக்ரட்டரி செய்யலாம். டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரியில் செக்ரட்டரி செஞ்சால் போதும். அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தா போதும். நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர், அரசு தலைவர் ஜெயலலிதா என்ன செய்யறாரு? கட்சி தலைமை என்ன செய்யுது? நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக ஒன்றுபடுத்துவது என்பது பிறகு இருக்கட்டும். அவருக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் பலத்தை வலுவை வைத்துக்கொண்டு இன்றைக்கு வந்து மைய அரசை வந்து எந்த அளவிற்கு ஒரு நிர்பந்தத்தை வந்து அவர் உருவாக்கி இருக்கிறார், உருவாக்கவில்லை. அதே மாதிரி மத்திய அரசு கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு ஃபேவரா இருந்தது அப்படிங்கறத நீங்களே இப்ப விமர்சனமா வச்சீங்க. ஆமா, அதைத்தான் சொல்றேன். அப்ப என்ன காரணத்தை பயன்படுத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னா ரெண்டு இருக்குங்க. நீங்க அரசியலா வந்து ரெண்டு பண்ணலாம். ஒன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஒன்னு உங்களுடைய சொந்த வலுவை வைத்துக்கொண்டு நீங்க மைய அரசுக்கு ஒரு நிர்பந்தம் கொடுக்கலாம். நீங்க ஒன்றும் தனியாள் இல்லை. நீங்க திமுக பத்தி அந்த விஷயம் பேச முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, திமுக பத்தி என்ன விமர்சனம் சொன்னோம்? யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது திமுக ஆட்சிக்குள்ளே இருந்து இதையெல்லாம் செய்யவில்லை என்று விமர்சனம் வச்சோம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு ஆட்சிக்குள்ளே இல்லை என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
அகில இந்திய அதிமுக அரசுக்கும் அந்த அரசியலுக்கும் ஒரு மிகப்பெரிய வலு பாராளுமன்றத்திலையும் பொதுவாக அரசியலையும் இருக்கு. நீங்க அதை ஏன் பயன்படுத்துறீங்கிறது தான் கேள்வி. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, சீதாராமையாவை பொறுத்த அளவில் அவர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர். நாளைக்கு எலெக்ஷன் வந்தா பாஜகவும் அதுவும் ஒண்ணுக்கு ஒண்ணு கொலவெறியா போட்டி போடுவாங்க தேர்தலில். அதே மாதிரி அங்க அந்த ஜனதாதளமும் அப்படி போட்டி போடுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அங்க அவர் 3 பேரும் ஒண்ணா இருக்காங்க. 3 பேர் மட்டுமல்ல, கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், பாஜக, மதசார்பற்ற ஜனதாதளம் போன்ற பெரிய கட்சிகள் மட்டுமல்ல, மையத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்ட அமைச்சர் அவர் அனந்தராம், அதே மாதிரி உமாபாரதி போன்றவர்களும் கூட இந்த பிரச்சனையில கர்நாடகத்துக்கு ஆதரவாக பேசுறாங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, பொன் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டுக்கு சார்பாக தான் பேசுறாரு. யாரு? பொன் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டுக்கு சார்பாக. பொன் ராதாகிருஷ்ணன் வேற எங்க பேசுறாரு? வேற என்ன பேச முடியும்? பொன் ராதாகிருஷ்ணன் என்ன பேச முடியும்? அவர் தொடர்ந்து அதுதான் பேசிட்டு இருக்காரு. எல்லாத்திலையுமே அவர் தான் பேசுறாரு. அவருடைய பேச்சுக்கு வந்து மைய அரசியல் மதிப்பு இல்லை, அதுக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு அரசியல் மதிப்பு கூட இல்லை. பொன் ராதாகிருஷ்ணன் எந்த பிரச்சனையில பேசல, எல்லாத்தையும் அவர் பேசிட்டு தான் இருக்காரு. காவிரியில் தண்ணி ஒன்றும் இது நியாயம் இல்லை அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்லணும்? பொன் ராதாகிருஷ்ணன் மோடிகிட்ட போய் சொல்லணும். என்ன சொல்லணும்? நீங்க நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லணும். நான் எதுக்கா இருக்கேங்க? என்னை வந்து ஒரே ஒரு பிரதிநிதி, தமிழகத்தினுடைய ஏக பிரதிநிதியாக ஒரு அமைச்சரை நான் இருக்கேன். இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, இதை வந்து நீ கண்டுக்கலைன்னா நான் இந்த அமைச்சரவை இருக்க மாட்டேன் என்று வெளியில வர வேண்டியதானே? அப்ப அது இல்லாம அப்போ நீங்க பதவியில சும்மா ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்கீங்க. அவரு ராஜினாமா செஞ்சுட்டாரா பேசுவதற்கும் ஆள் இல்ல. அதெல்லாம் பிஜேபில இருந்து தமிழ்நாடு பேசி என்ன நடக்குது? பொன் ராதாகிருஷ்ணன் பேசி என்ன நடக்குது? பொன் ராதாகிருஷ்ணன் பேசுறத மையத்திற்கக்கூடிய யாருமே கேட்பது இல்லை, கேட்க மாட்டாங்க. அதான் உண்மை. அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. 3 வருஷமா பாக்குறோம், 2 வருஷமா பாக்குறோமே. பொன் ராதாகிருஷ்ணன் எந்த பிரச்சனையில பேசுறாரு? எல்லாத்துலயும் தமிழுக்கு ஆதரவா தான் அவர் பேசுறாரு. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா பேசினாரு, என்ன நடந்தது? காவிரி பிரச்சனை ஆதரவா பேசினாரு, என்ன நடந்தது? எந்த பிரச்சனையிலையும் இன்றைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் பேசுவது என்பது இன்றைக்கு மைய அரசிலேயும் அவருக்கு எந்த செல்வாக்கும் இல்லை, அரசியலையும் அவருக்கு ஒரு செல்வாக்கு இல்லை. அவரால் எதையுமே இன்றைக்கு மைய அரசை அல்லது இங்கே இருக்கக்கூடிய பிரதமரையோ அல்லது அந்த அந்த அமைச்சரவையோ அந்த அரசாங்கத்தையோ அவருடைய பேச்சுக்கு எந்த விதமான மரியாதை இல்லை என்பதை பொன் ராதாகிருஷ்ணன் உணர வேண்டும். அவர் எதுக்காக இருக்காருன்னு சொன்னால், நீ தமிழகத்தினுடைய ஒரே பிரதிநிதியாக நான் அமைச்சரவையில் இருக்கேன்னு சொன்னால் அவர் தமிழர்களுக்காகத்தான் இருக்கிறார். அதற்கு பிறகுதான் உன் கட்சி. நான் என்ன சொல்றேன், இந்த அமைச்சர் பதவி நான் வெளில போவையான்னு சொல்லு. காவிரி பிரச்சனை, காவிரி ஆணை அமைச்சர் எல்லா அரசியல் கட்சிகளையும் பார்த்து நம்ம மாநில பிரச்சனை தீர்க்க முடியல, நீங்க பதவி விலகுங்கள்னு சொல்றது ஒரு சரியான பாணியா? வேற என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் கேட்கறேன், வேற என்ன பண்ண? இப்ப நான் சொல்றேன், இப்ப ஒண்ணுமே இல்லை. பொன் ராதாகிருஷ்ணனால கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை கட்டுப்படுத்த முடியுமா? அவர் ஒரு மைய அமைச்சர் தானே. அங்க இருக்கக்கூடிய பாஜக, இதுல பாஜக இணையக்கூடாது என்று குறைந்தபட்சம் ஒரு கட்சி தலைவர்கள் முறையில் அவர் சொல்ல முடியுமா? அல்லது ஒரு அமைச்சர்கள் பொறுப்பில் இருக்கார், அதை வைத்துக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய சொல்ல முடியுமா? அங்க கர்நாடகாவுக்கு தண்ணி வேண்டும் என்று போராடவர்கள் எல்லாருமே தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானவர்களும் தமிழிசை சொல்லியிருக்காங்க. அப்பனா கர்நாடகா பாஜகவையும் சேர்த்துதான் இதெல்லாம். இதை பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இதெல்லாம் பொய்யுங்க. நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், நான் என்ன கேட்கிறேன், இதுலயே நிற்பாங்களா இந்த தமிழிசை? இந்த ஸ்டாண்ட்ல எல்லாத்தையும் நிற்பாங்களா? ஆக இந்த தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எல்லாம் விரோதியானவர்கள் என்று இந்த ஸ்டாண்ட்ல நிற்பாங்களா? இதெல்லாம் வந்து இது இன்னும் சொல்லப்பா, நான் 3ஆம் தரமான ஒரு அரசியல்வாதியோட பேச்சு. இது என்ன ஒரு பிரச்சனை வரும்போது வந்து ஆஹா அவங்க எல்லாம் எதிரின்னு பேசுறது. நான் என்ன சொல்றேன், நீ எதுக்கு கட்சி தலைவரா இருக்க? நீ எதுக்கு அமைச்சரா இருக்க? சும்மா இருக்கிறதுக்கா? நீங்க தமிழ்நாட்டில் என்ன வரலாறு இருக்கு? ஒரு ஓவிய அழகேசன் ஒரு ரயில்வேக்காக அவங்க வந்து வெளியில வந்தாரு. அந்த மாதிரி பல டிடிக்கு அது மாதிரி ஒரு பிரச்சனையில வந்தார். அவர் வேற ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்த பிறகு வந்தார். இல்ல ஓவிய அழகேசன் மேட்டர்லாம் தனிப்பட்ட முறையில இத்தனை பேர் உயிரிழப்புக்கு, ரயில் விபத்துக்கு காரணமாய் பல்வேறு விஷயங்கள். இல்ல அது வந்து ஒரு மாநில பிரச்சனைங்கிறது வேற. அவங்க விலகினது நம்மளுடைய தனிப்பட்ட முறையில ஒரு கேர்லெஸ்னால் நெஜிலன்ஸ்னால் நடந்துச்சோன்னு விலகினாங்க. என்ன சொல்றேன்னு சொன்னால், நான் என்ன சொல்றேன்னா, ஓவிய அழகேசன் எந்த பிரச்சனைக்காக அவர் வெளியில வந்திருந்தாலும் அவர் பதவி விலகினார் என்பது 2 வகையில் அதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்தது. ஒன்று வந்து அந்த ஒரு தவறுக்கு வந்து தான் தன்னுடைய பொறுப்பேற்றுக் கொண்டு விலகுவது என்பது ஒன்று. 2வது என்ன என்று சொன்னால், இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது எனக்கு பதவி என்பது முக்கியம் அல்ல என்பது ஒன்று. இந்த 2 இருக்கா பொன் ராதாகிருஷ்ணன்ட்ட? அதான் நான் கேட்கிறேன். இது இருக்கா இன்றைக்கு? அப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? சும்மாவே பிரச்சனை வரும்போது மட்டும் கன்னடர்கள்லாம் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு விரோதமாக நாங்க டிக்ளேர் பண்ணுங்க, பாஜகவுடைய அந்த கர்நாடக யூனிட்டை கலைக்கட்டும். பண்ண முடியும்? தமிழிசை சொல்லுவாங்களா? அப்படி சொல்லணும். அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும் தேச விரோதிகள் என்று சொன்னால் அந்த அரசை கலைக்கணும். ஏன்? அங்க இருக்கிற காங்கிரஸ் அரசு தானே. ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் சீதாராமையருடைய அரசை கலை என்று ஏன் சொல்லவில்லை? அப்ப அது என்ன, யாரை ஏமாற்ற வேலை அது? இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து விட்டால் இந்த பிரச்சனை, இந்த போர்டு எல்லாமே அங்கே போயிடும். யாருக்கு எவ்வளோ வரணும், எவ்வளோ டிஎம்சி வரணுங்கிறத கர்நாடகமும் அல்லாத தமிழகமும் அல்லாத ஒரு பொதுவான ஒரு நடுவண் அமைப்பிடம், காவிரி நடுவண் மன்றத்திடம் போயிடும்.
ஆனா அந்த நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டிய பொறுப்பு என்பது நடுவர் அரசிடம் தான் இருக்கு. அது காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் பிஜேபி ஆட்சியா இருந்தாலும் அதை அமைப்பதற்கு அவங்க வந்து எந்தவித ஒரு சிறு முயற்சியும் கிள்ளி போடல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து வருது. ஏன் மத்திய அரசுக்கு ஏன் இது கர்நாடக ஃபேவர் தமிழ்நாடு ஃபேவர் இல்லை, பொதுவா ஒரு அமைப்பு அமைப்பதில் என்ன அவங்களுக்கு பிரச்சனை? காவேரி மேலாண்மை வாரியம் 15,000 டிஎம்சி கொடுக்கணும்னு இப்போ சொல்லியிருந்தாலும் இதே வன்முறை தான் வெடிச்சிருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருமே அவங்களுக்கு அது அமைக்கவே அவங்க கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அது மூலமா அவங்களுடைய நோக்கம் என்னன்னு தெரியல. ஒருத்தர் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாரியம் அமைப்பதனால தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிற காலத்தில் வந்து நமக்கு தண்ணீர் இல்லாமல் போயிடும், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டி வரும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. இப்போ இது இயல்பான விஷயம். இதில் வந்து நம்ம தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள், ஆளுங்கட்சி எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமித்த குரல் கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஓரளவுக்கு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து இனப்படுகொலை செய்யப்பட்ட போது கூட சங்கங்கள்லாம் போய் கர்நாடக முதலமைச்சரை சந்திச்சு அழுதுட்டு வந்தாங்க. சரி பாக்குறோம்னு சொல்லிட்டு சித்தராமையா வந்து சந்திச்சாங்க. யாரு பாக்குற விவசாய சங்கங்கள் பார்த்தாங்க, கட்சிகள்ல பார்த்து செய்யறோம், அதாவது ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவரு இல்ல அது பேச்சுவார்த்தைங்கிற நான் சொல்றதுனால இதை நான் உதாரணம் காட்ட வேண்டிய ரெண்டு விஷயம். இப்ப அரசு நான் சொல்றேன், விவசாய சங்கங்கள் போகும்போது வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளி வந்தோம்னா தண்ணி கொடுக்காம அனுப்ப மாட்டோம். அதனால நாங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்யறேன்னு சொல்லுவார். அடுத்த நாள்ல வர வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்ற போது அவர் அரசியல் கட்சி வாக்கு வங்கிக்காக பேசுறாரு. அதனால சொல்ல முடியாது. இது இப்படி அரசியல் கட்சிகள் என்றால் இப்படிதான் செயல்படுவாங்க, அரசியல்வாதிகள்னா இப்படிதான் செயல்படுவாங்க. இதையும் தாண்டி செயல்படுபவர்கள் தான் ஸ்டேட்ஸ்மேன். இன்றைக்கு வந்து தமிழகத்தில் உள்ள எல்லாரும் குரல் கொடுத்தாலும் ஒற்றுமித்த கருத்து எல்லாரும் சேர்ந்து வந்து இப்போ இனப்படுகொலை நடந்த போது கூட தனித்தனி தான் இருந்தோம். என்ன ஆயிடுச்சு? அப்போ எல்லாருமே ரிசைன் பண்ணாங்களா? இலங்கையில் வந்து தமிழர்கள் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட போது இங்கே தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான நிலைமை இருந்தது? இதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய துரதிருஷ்டம். ரெண்டு விஷயம். நீங்கள் வந்து இன வேறுபாடோடு நம்ம வந்து வன்முறையை தூண்டி விடுற மாதிரி பேசுவது ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் தமிழ்நாட்டில் அப்படி தூண்டுற மாதிரி எந்த அரசியல் கட்சியும் பேசல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லாருமே சில ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் இங்கே கன்னியாகுமரியில் நடந்தது, ராமேஸ்வரத்தில் நடந்தது, இங்கே சென்னையில் ஒரு இடத்துல நடந்தது. சின்ன சின்ன இன்சிடென்ட்டை கொடுத்து அங்கே உள்ள ஊடகங்கள் மீண்டும் மீண்டும் திருப்பி போட்டோர்னே அங்கே வந்து ஏதோ தமிழர்களுக்கு எதிராக கன்னடர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் வன்முறை நிகழ்த்துறது தவறு இல்லை, அதை ஊடகங்கள் போட்டு காமிச்சது தப்பு இல்லைங்க. எல்லாத்தையும் காமிக்கணும்ல. இல்லங்க, முதல்ல யாரு கிரிமினல் யார் முதல்ல தப்பு பண்ணது? யாரு? கன்னடக்காரனா தமிழ்நாட்டுக்காரன்? நான் அந்த மாதிரி பார்க்க மாட்டேன். யாராவது ஒருத்தர் வந்து வன்முறையில வர தூண்டி விட்டது யாருன்னு கேக்குறாரு. சும்மா ஒண்ணும் கர்நாடகர்கள் மீது இங்க யாரும் பகைமையா இல்லையா? இல்லங்க, எல்லாம் ஒண்ணு பண்ணாதானே இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இங்க நடந்த 1-2 சின்ன சில்லறை விஷயங்களை கூட கர்நாடக ஊடகங்கள் வந்து மீண்டும் மீண்டும் போட்டு காமித்து அதனாலோட புரளிகளும் கிளம்பி பெரிய அளவில் கன்னடர்கள் வந்து தமிழ்நாட்டில் தாக்கப்படுவதாக அங்கே ஒரு பிம்பம் வந்து ஊடகங்களாக உருவாக்கப்பட்டது என்று நேற்று என்னுடைய நண்பர் பெங்களூரில் பேசுகிறப்ப சொன்னாங்க. திருப்பி கன்னட சேனல்லாம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மீண்டும் மீண்டும் போட்டு காமிச்சாங்களாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஊடகங்களும் முன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் இல்லாத போதும் கலவரம் நடந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஊடகங்கள் இருக்கிற போது அந்த கலவரம் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இப்போ ஊடகங்கள் வந்து ஒரு சின்ன விஷயங்களை கூட மீண்டும் மீண்டும் அதை வந்து தாக்குனது கூட எப்ப நடந்ததுன்னா, ஒரு தமிழ் இளைஞரை பொது வெளியில வச்சு அவமானப்படுத்தி மண்டியிட வச்சு கர்நாடக மாதாக்கு ஜெயின்னு சொல்லி அவமானப்படுத்தினதுடைய இதுதான் இங்க ஆச்சு. அது வரைக்கும் கூட இங்க என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் பிளட்னு ஒரு சினிமா வரும், நீ அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்த சொல்லிட்டு தமிழ் படம் கூட எடுத்தாங்க. இப்போ நம்ம அது பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஊடகங்களும் ஒரு விஷயத்தை வந்து திரும்பி காமிக்கிற போது அது வந்து எரியிற நெருப்பில் வந்து திருப்பி எண்ணெய் ஊற்றுற மாதிரியான விஷயங்கள் ஆறும்போது அங்கே வந்து கடைசியாக பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான். இப்போ கர்நாடகாவில் கூட நான் ஏற்கனவே சொல்லணும்னு நினச்சேன். இப்போ இந்த மாதிரியான வன்முறை பெங்களூரில் வந்து பெரிய அளவில் வெடிச்சது வந்து இன்றைக்கு பெங்களூருக்கே அவமானம், கர்நாடகாவுக்கே அவமானம் இருக்குது. உலக அளவில் வந்து அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா ஐடி முதற்கொண்டு பல்வேறு தொழிற்சாலைகள் இருக்கின்றன. ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாகவும் பெங்களூர் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. பெரிய அளவில் ஒரு பொருளாதார நகரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு நெருக்கடிகள் அவங்களுக்கும் இருக்க, கட்டமைப்பு வசதிகள் பிரச்சனை, டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா ஏரியிலையும் வந்து ஒரே நுரை தள்ளிட்டு ஒரே பொல்யூஷன், அந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து கொண்டு இருக்கு. இப்போ இதனால இன்னைக்கு வந்து அமெரிக்க கவுன்சிலேட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க, யாரும் வந்து பொது வெளியில் போயிடாதுங்க, கர்நாடகாவில் ஜாக்கிரதையாக இருந்தாங்கன்னு. அப்போ உலகளவில் கூட இப்போ கர்நாடகாவுக்கும் குறிப்பாக பெங்களூருக்கும் கர்நாடக நிர்வாகத்திற்கும் அதனுடைய அரசியல் ஆளுங்கட்சிக்கும் பெரிய ஒரு அவப்பெயர் வந்திருக்கிறது. இப்போ இது வந்து கன்னடர்கள் நிலத்திலேயே பாதிப்பை ஏற்படுத்தும். அவர்களாம்
ஒரு சீர்தூக்கி சிந்திக்கிற நிலைமையில் இருக்கிற இல்ல மாதிரி தெரியல அதுதான் சொல்ல அவர்கள். வரேன். அப்போ நம்மளுடைய நம்ம தேர்ந்தெடுக்கிற அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரி சீர்தூக்கி சிந்தித்து இரு மாநில உறவுகளும் வந்து பாதிக்கப்படாம எப்படி பங்காளி சண்டை போட்டுக்கிட்டாலும் அதனால பங்காளிகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி குத்திக்க கூடாது. சண்டை நடந்தாலும் சண்டையில வந்து ஏதாவது 2 பேருக்கும் வந்து நன்மை கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஈடுபடணுன்ற மாதிரியான தலைவர்கள் இன்றைக்கு இல்லாததான் பெரிய ஒரு துரதிருஷ்டமா இருக்கிறது. மற்ற மாநிலங்கள்ல கூட மற்ற நாடுகள்ல கூட அப்படி இல்ல. பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா யூரோப்ல இருக்கிற போது ஓரளவு இல்ல இங்க கூட எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா இருந்தபோது குண்டுராவ் அவர்கள் வீட்டில் போய் தண்ணி கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு அவர் அந்த மாதிரி பேசியெல்லாம் பண்ணாரு. கேட்டா நான் எம்ஜிஆரோட ரசிகர்னு குண்டுராவ் சொல்லிக்கிட்டாரு. ராமகிருஷ்ணா கிட்ட வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கருணாநிதி போய் கேட்டு வாங்கினாரு. இதெல்லாம் நடந்தது. ஆனால் இப்போ உள்ள சூழல் அது ரொம்ப முற்றிலும் மாறி இருக்கிறதா மாறக்கூடாது. நான் என்ன சொல்றேன், நீங்க நீதிமன்றத்துக்கு போகலாம், காவிரி மேலாண்மை வாரியம் வந்து அமைக்க வேண்டும், அது கூடுவதே இல்லை அப்படின்னு அழுத்தம் கொடுக்கலாம். அதோடு சேர்ந்து டிராக் டு டிப்ளமசி, மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள தொடர்பு, தலைவர்களுக்கும் உள்ள தொடர்பு, கட்சிக்கும் உள்ள தொடர்பு, இது வந்து தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இது செய்யும் பொழுதுதான் இந்த காவிரி மேலாண்மை வாரியமா இருக்கட்டும், இல்ல உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்கிற தீர்ப்பா இருக்கட்டும், அதனால சாதாரண மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறைக்க முடியும். இந்த மாதிரி காவிரி காவிரி ஆட்பட்டு ஒரு அமைப்பு கட்டுப்படாம இருக்கும்போது கட்டுப்படுத்ததான மைய அரசுன்னு ஒண்ணு தேவை நமக்கு. மைய அரசுன்னு ஒரு அமைப்பு வந்தப்பே விமர்சனம் வந்தப்ப எல்லாரும் தான் சொன்னாங்க, உங்க மாநிலத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது, சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் போது, இதெல்லாம் வரும்போது கட்டுப்படுத்த தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று வேணும், உங்க மாநில உரிமையில நாங்க தலையிட மாட்டோம்லாம் சொன்னாங்க. இப்ப வந்து தலையிட வேண்டிய சூழல் மைய அரசுக்கு இருக்கு. ஆனா நேத்து தான் 144 போட்டிருக்காங்க. கேளுங்க, ஐக்கிய நாடுகள் சபைக்குன்னு சில கடமைகள் உண்டு. அதே சமயத்தில் இரு நாடுகளுக்கு இருக்கும் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கணும். அதே சமயத்தில் ஐக்கிய நாடுகள் சபைக்கு உள்ள அந்த பேச்சுவார்த்தையை ஃபெசிலிட்டேட் பண்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் வந்து தொடர்ந்து நடப்பதற்கும் முன்னெடுப்புகள் நடப்பதற்கும் ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அதே மாதிரி மத்திய அரசுக்கு வந்து சட்டத்தில் நீங்க என்ன சொன்னாலும் இரு மாநிலங்களும் பேசுவதற்கான ஒரு சூழல் இருக்கான நான் என்ன சொன்னேன், நதிநீர் பிரச்சனையில வந்து நாளைக்கு பாத்தீங்கன்னா தெலுங்கானாவுக்கும் சீமாந்திராவுக்கும் கூட பிரச்சனைகள் வரலாம். ஒரே ஒரு செய்தி இதுல காவிரி மேலாண்மை வாரியமே அமைச்சா நேத்து மனம் மாறாம எதுவும் நடக்காதுங்கிற ஒரே ஒரு செய்தி சொல்றேன். அவரு நாராயணனுடைய அணுகுமுறையிலே நான் வேறுபடுறேன். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, கர்நாடகாவுக்கு கெட்ட பேருன்னு சொல்லி அவர் பேசுறாரு. இது வந்து எப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா அப்போ கொஞ்சம் இருங்க, பிரச்சனை என்ன என்று சொன்னால், தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நீரை தரவில்லை, சாதாரணமாகவும் தரலை, ஏற்கனவே ஏற்பட்ட ஒப்பந்தப்படியும் தரலை, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகும் தரலை. தரணும் என்ற நிர்பந்தம் வரும்போது நாங்கள் அடிப்போம், உதைப்போம், அங்கே இருக்கிற தமிழனை உதைப்போம், ஒரு 50 பஸ்ஸை எரிப்போம், 45 இதை எரிப்போம், காரை தூக்கி போட்டு கொளுத்துவோம் என்ற ஒரு விஷயம் அங்கே நடக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் நியாயம் பேசுவீங்களா? நீங்கள் நடுநிலையில் நின்று பேசுவீங்களா? ஒன்று. ரெண்டாவது, அவர் ஐநா மன்றத்தை வந்து இதோடு ஒப்பிடுறார். ஐநா மன்றத்திற்கு நாடுகள், அதோட உறுப்பு நாடுகள் மீது எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி மைய அரசுக்கு மாநில அரசு மேலே கட்டுப்பாடு கிடையாதா? எவ்வளவு விஷயங்கள கட்டுப்பாடு. இன்னும் சொல்ல போனால் மாநில அரசை ஒரு 24 மணி நேரத்தில் மைய அரசால் இன்னைக்கு கட்டுப்பாடு கொண்டு வர முடியும். அதற்கான சட்ட வலு, அதற்கான அதிகாரம் இருக்கு. ஆனா அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ இதே ஐநா மன்றத்தையும் எப்படி மைய அரசு? ஒரே ஒரு நிமிஷம், மாநில அரசை டிஸ்மிஸ் பண்ணலான்றாரு. இப்போ 24 நேரத்தை டிஸ்மிஸ் 355 மூலமா எச்சரிக்கை விடுங்க. எச்சரிக்கை விட்டோம்னா என்ன ஆயிரும் நினைக்கிறீங்க? எல்லாரும் அமைதியாயிருவாங்க நினைக்கிறீங்களா? அதனாலும் கூட என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு தீர்வை சொல்லுங்க. சும்மா அது பேசிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் தீர்வை சொல்லுங்க. ரொம்ப தெளிவா சொன்னேன். நான் என்ன சொல்றேன், சில விஷயங்களுக்கு வந்து தீர்வு கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் தீர்வை நோக்கி நம்ம பயணம் செய்யணும். நான் என்ன சொல்றேன்னா, நீதிமன்றங்கள் காவிரி மேலாண்மை வாரியம் வந்து நேற்றுக்கு என்ன சொல்லிருக்காங்க, கர்நாடகாவுக்கு காரசாரமா விவாதம் நடந்திருக்கு. கண்காணிப்பு குழு வந்து நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்கன்றாங்க. இல்ல முதல்ல நீங்க வந்து புள்ளி விவரங்கள்லாம் கொடுங்க, டேட்டா எல்லாம் கொடுங்கன்னு இருக்காங்க. நான் வரமாட்டேன்றாங்க. நீங்க ஃபீல்டில் வந்து களத்தில் வந்து பாருங்கன்னு கர்நாடகா அழுத்தம் கொடுக்குற போது கண்காணிப்பு குழு என்ன சொல்றாங்க, விவரங்களை கொடுங்கன்றாங்க. அப்போ அங்கேயும் ஒரு எதிர்ப்பு நிலை ஏற்படுகின்றது. அப்போ என்ன நினைப்பாங்க, கண்காணிப்பு குழு வந்து கர்நாடகாவுக்கு எதிராக நடக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஒரு பள்ளி இல்லாத வாரியம்ங்கிற ஒரே ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கிறதுல என்ன பிரச்சனை மத்திய அரசு மீண்டும் கேள்வியா இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் என்ன சொல்ல வரேன்னா, பல விஷயங்கள் வந்து சட்டங்கள் மூலமா இருந்தாலும் சட்டங்கள் மூலமாவே எல்லாவற்றையும் தீர்த்திட முடியும்ன்றது. கோர்ட்டுக்கு போறதை யாரும் விரும்ப மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி இயல்பா நடந்தா பிரச்சனை இல்ல. கோர்ட்டுக்கு போறதோடு சேர்ந்து அரசு ஒருத்தருக்கு தொடர்பு வைத்துக்கிறதுல என்ன தவறு? இப்ப ஏன் பொதுவான அறிவுரையா நம்ம எடுத்துக்கலாம்? இல்ல அப்படி கிடையாது. ரொம்ப முக்கியம். இப்படி இருக்கிற போதுதான் நீங்க வந்து ஒரு சுமூகமான சூழல் உருவாக்க முடியும். பேச்சுவார்த்தைக்கான ஒரு கிளைமேட், பேச்சுவார்த்தைக்கானது வன்முறை இல்லாம இருப்பதற்கான ஒரு சூழல்லாம் இருந்தா, உணர்ச்சிகள் கொந்தளிக்கும் போது
பேசவே கண்டிப்பா முடியாது. அண்டை மாநில அமைதியா- பிரச்சனைங்கிறது கேரளா கர்நாடகால இது இருந்து தொடர்ந்து நமக்கு நான் அது என்ன வந்துட்டு தான் சொல்றேன், இருக்கு. ஒரு 50 வருஷத்துக்கு வரும், 100 வருஷத்துக்கு வருத்தம் போகுது. எப்பவுமே இந்த பிரச்சனைகள் ஒவ்வொரு ஆண்டும் இருக்க போகின்றது. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளும் இருக்கணும். இந்த மாதிரி கண்டிப்பா அந்த அறிவுரையும் அது வந்து தேவையான ரொம்ப ஒண்ணுதான். முக்கியம். நீங்க நம்ம இன்னைக்கு அடுத்த மட்டும் இல்ல. செய்திக்கு போவோம். அந்த மாநில எல்லை காவிரி பிரச்சனை இன்னும் விரிவாவே நிறைய பேச வேண்டியிருக்கு. உங்கள்ட்ட முன்வைக்கிறது இன்னொரு முக்கியமான பிரச்சனை. சமீபத்தில் ஜேஎன்யூல நடந்த அந்த மாணவர் சங்க தேர்தலில் இடதுசாரிகள் வெற்றி பெற்றது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்தாலுமே இன்னைக்கு ஒரு ஆங்கில நாளிதழில் அது குறித்து ஒரு பார்வையை கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா முதன்முறையா தமிழகம் தாண்டி ஒரு தமிழ் சினிமா வந்து ஒரு இன்டலெக்சுவல் மத்தியில் அறிவுசார் தளத்தில் சிந்திக்கிறவங்க மத்தியில் போயிருக்கு. என்ன படம்னா கபாலி படம் போய் சேர்ந்துருக்குங்கிறாங்க. இதற்கு முன்னால் இந்திய லெவலில் பேசப்பட்ட ஒரு தமிழ் படம்னா ரோஜா படத்தை சொன்னாங்க. அது காரணம் காஷ்மீர் பிரச்சனை வரையும் பேசுனதுனால. இப்போ இந்த படம் வந்து ரஜினிகாந்தையும் அந்த கபாலி படத்தையும் வந்து அம்பேத்கரிஸ்டுகள் வந்து தங்களுடைய அடையாளமாக இளைஞர்கள்ட்ட கொண்டு செல்வதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. வாதம்ல அப்படி ஒரு ஃபேக்ட் இருக்குன்னு அந்த இதில் சொல்கிறாங்க. அம்பேத்கர் தத்துவம் இந்த மாதிரி சமூக நீதின்னு சொல்வதை விட இப்படி சொல்வதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் எளிமையாக போகலாம் ரஜினி கபாலிங்கிற அடையாளம் மூலமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு அவங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. நீங்கள் அந்த கபாலி தலித் அரசியல் இதை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ரொம்ப இது ஒரு மலினமான தேர்தல் ஒரு ஒரு உத்தி தான். அதுக்கு மேலே நான் ஒன்றும் அதை பெருசாக பார்க்கல. ஏன்னு சொன்னால் கபாலியினுடைய டைரக்டர் ரஞ்சித் வந்து அவர் முதல் படம் எடுத்த போது மெட்ராஸ் எடுத்த போது அவருக்கு இருந்த மரியாதை. முதல் படம் அட்டகத்தி, ரெண்டாவது படம். ரெண்டாவது படம் தெரியும் நமக்கு. இப்போ ரஞ்சித்தே என்ன சொல்றாருன்னா, இது நான் தலித் பிரச்சனையை பேசலை, இது தலித் படம் அல்ல அப்படின்னு ரஞ்சித்தே விலகிட்ட பிறகு அதை யாராவது எடுத்து வச்சுக்கிட்டு இது தலித் கபாலி ரஜினிகாந்த் ஒரு டூலா பயன்படுத்திக்கிட்டேன்னு நம்ம நியூஸ் 18 நீங்க உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது இதை கபாலியை பயன்படுத்துகிறார்கள் என்பது அது ஒரு விவாத பொருளே அல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எது தேவைப்படுமோ ஒரு ஒரு அரசியல் வாக்கு வங்கிக்காக அதில் அடிப்படையான பிரச்சனை நீங்கள் என்ன பார்க்கணும் என்று சொன்னால், காலங்காலமாக அங்கே வந்து அந்த அந்த தேர்தலில் மாணவர் அமைப்பில் ஆதிக்கம் செலுத்திய அகில இந்திய ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் அல்லது எஸ்எஃப்ஐ அவைகளெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு, அதே போல் இரண்டாவதாக இன்றைக்கு வந்து பெரிய அளவிற்கு இன்றைக்கு அரசியல் பின்னணியோட இன்னும் சொல்லப்போனால் அரசு பின்னணியோட வளரக்கூடிய ஏபிவிபி என்று சொல்லக்கூடிய அந்த பாஜகவினுடைய அந்த அமைப்பு, இந்த ரெண்டுமே இன்றைக்கு இந்த ரெண்டு அமைப்புமே பின்தள்ளப்பட்டு மூன்றாவதாக ஒன்று வருது. அதில் இருக்கக்கூடியவங்க யார் யார் வராங்கன்னா, யாரெல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் பாதிக்கப்பட்டவங்களோ அவங்க வராங்க. யார் யார் வராங்க? மைனாரிட்டி வராங்க, சிறுபான்மையினர் வராங்க, அடுத்து அப்புறம் தலித் வராங்க, மூன்றாவதாக வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க வராங்க. அது என்ன காரணம் என்று கேட்டால், யாரெல்லாம் யாருக்கெல்லாம் பொதுவான சமூக நீதியும் பொதுவான நியாயமும் மறுக்கப்பட்டிருக்கோ அவங்கெல்லாம் இன்றைக்கு வந்து சேர்ந்துருக்காங்கிறத தான் அதை பார்க்கணும். அதுதான் அதை பிரச்சனையை பார்க்கணும். அதில் வந்து அவங்க யாரை பயன்படுத்துகிறாங்கன்னா, இப்போ இதில் கபாலி பயன்படுத்துகிறாங்கன்னா இன்னொன்று மூலமாக ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு ஒரு சின்ன உதவி, அணில் செய்த உதவின்னு சொல்லுவாங்களே ஒரு வளமையான பழமொழி, அது மாதிரி இருந்தால் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேவையில்லைன்னு பார்க்குறீங்களா? அது தேவையா தேவையில்லைன்னு நான் பேசுகிறேன். அது அல்ல பிரச்சனைன்னு சொல்கிறேன். இந்த பிரச்சனை நம்ம என்ன பார்க்கணும் என்று சொன்னால், எப்படி ஒரு மூன்றாவது அணி அதை வந்து அவங்க கபாலியை பயன்படுத்துகிறாங்க, இல்லைன்னா இன்னொரு படத்தை பயன்படுத்தட்டும், அது எந்த படம் வேணாலும் இருக்கலாம், அதை பயன்படுத்துவது என்பதை பற்றி நான் சொல்லவே இல்லை. நான் சொல்கிறது என்னன்னா, அந்த பிரச்சனையினுடைய மையம் என்ன அதைத்தான் பார்க்கணும். இப்போ ஏன்னா இன்றைக்கு இந்த ஆளுமையில் இருந்தக்கூடிய ரெண்டு மாணவர் அமைப்புகள் இன்றைக்கு பின்தள்ளப்பட்டு அந்த அமைப்பு முன்வருதுன்னா அதோட பொருள் என்ன? உங்களிடம் முன்வைக்கிறது இப்போ திரைப்படங்களுக்கும் அரசியல் அதிகாரத்துக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறது வேறு ஒரு வாதம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குது. நாடோடி மன்னன் படத்தை பார்த்துட்டு அண்ணா அவர்கள் சொன்னார்களாம், இதே மாதிரி ஒரு 3 படம் எடுத்தால் நான் திராவிட நாடையே வாங்கிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு தொடர்புள்ள விஷயம். இப்போ கபாலிங்கிற ஒரு படம் வந்து அங்கே இன்னொரு அரசியல் அதிகாரத்தில் ஒரு முக்கிய குறியீடாக பயன்படுத்தப்படுவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கட்டாயம் வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இது வந்து என்னென்னா, ஒரு மஸ்கட் சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. இந்த சினிமா கபாலி சினிமா நான் இன்னும் பார்க்கல, நான் சொல்லிக்கிறேன். ஒரு சில வசனங்களை கேட்டேன், அந்த பாட்டு கேட்டிருக்கேன், கட்டாயம் நல்லா இருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படம் தான். ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு தலித் அரசியலை தான் முன்னெடுத்திருக்காரு. ஆனால் அவருக்கு இருக்கிற லிமிட்டேஷன் முழுக்க முழுக்க அது வந்து 2 சாதிகளுக்குள்ள தலித்துகளுக்கும் மற்ற சாதிகளுக்கும் உள்ள ஒரு படமாக எடுக்க முடியாது. அந்த மாதிரியான சூழல் இல்லை. அதனால அவர் எடுத்த படத்தில் தலித்து அதிகாரத்தை, தலித்துகள் வந்து மேலே வரலாம், தலித்துகளை ஒடுக்க முடியாதுன்ற செய்தியை வந்து மறைமுகமாக கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் வந்து அம்பேத்கர் அந்தலேயே படத்துலேயே வசனம் வர்ற மாதிரி அம்பேத்கர் காந்தி வந்து இப்போ சாதாரண துணியை போட்டதுக்கும் அம்பேத்கர் கோட் சூட்டில் போட்டதுக்கும் நல்ல அரசியல் இருக்குன்னு சொல்கிறாருல, அதே தான். இன்றைக்கு வந்து அம்பேத்கர் வந்து ஒரு ரஜினிகாந்த் கபாலி உருவத்தில் அங்கே வந்து ஒரு அடையாளப்படுத்தப்படுகின்றார். ஏற்கனவே அம்பேத்கர் வந்து அசர்ட் ஆகியிருக்கிறாரு. இன்றைக்கு வந்து அம்பேத்கருக்கு வலு சேர்ப்பதற்கு ஒரு கபாலின்ற ஒரு சோட்டு கூட்டு போட்ட ஒரு மஸ்கட் வந்து
அந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்டு அப்பப்போ அந்த தேர்தலில் வந்து என்ன ஆகும்னா எப்போவுமே கான்டெம்பரரியாக அந்த நேரத்தில் வந்து அரசியல் முன்னெடுப்புகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கின்றதோ அதை பயன்படுத்துவது இயல்பான விஷயம். இன்றைக்கி முக்கியமாக சொல்லப்போனால் ஜேஎன்யூ போன்ற கேம்பஸ்லையும் சரி, இப்போ ஹைதராபாத் பல்கலைக்கழகம் எடுத்தாலும் சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் இருக்கிற மத்திய பல்கலைக்கழகங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தலித் இளைஞர்கள் அதிகமாக இந்த மாதிரியான பொது பல்கலைக்கழகங்களுக்கு வருகின்றதும், அதில் வந்து சமூக அறிவியல், அரசியல் அறிவியல், சட்டம் இதெல்லாம் படிப்பதும், அதன் மூலமாக அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட விஷயங்கள்லேருந்து அவங்க வந்து வெளிவருவதும் ஒரு இயல்பான விஷயம். இது ரொம்ப நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம் தான் சொல்கிறேன். இதுவே வந்து வன்முறை கலாச்சாரமாக இல்லாமல் இந்த மாதிரி கேம்பஸில் வந்து விவாதங்களுக்கும் இந்த மாதிரியான வெற்றி தோல்விகள் மூலமாக அடுத்த விஷயங்களை வந்து முன்னெடுப்பதற்கும் டயலாக் டிஸ்கஷன்ற மாதிரி இப்போ புரட்சிகள் எல்லாம் பல்கலைக்கழகங்கள் தான் வந்து பிரெஞ்சு புரட்சி கூட பல்கலைக்கழகங்கள் தான் வந்தது. அதனால் படித்தவர்கள் வந்து இந்த மாதிரியான படித்த தலித் இளைஞர்கள் வந்து சமூகத்தில் வருவதும் அதன் மூலமாக அவர்கள் வந்து எதிர்காலத்தில் சமூக மாற்றம் கொண்டு வருவதற்கும் இந்த மாதிரியான வெற்றிகள் வந்து ஒரு மஸ்கட், அவ்வளோதான். அது ஒன்றும் தவறு கிடையாது. இன்னும் திருப்பி கபாலி 2 வரலாம். அப்போ அது வந்து வேற விதமான டைனமிக்ஸ் கொண்டு வரலாம். அப்போ அந்தந்த காலகட்டத்தில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, சுதந்திர போராட்டத்தின் போது பல திரைப்படங்கள் வந்து உதவியாக இருந்தது. தேசிய அளவுலையும் சரி, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. அப்பப்போ அந்தந்த விடுதலை போராட்டத்திற்கு வந்து அந்த மாதிரியான திரைப்படங்கள் வர்ற போது அது வந்து முழுமையான ஒரு அரசியலை பேசுகின்ற திரைப்படம் இல்லாமல் ஒரு முழுக்க ஒரு வணிக ரீதியான ஒரு திரைப்படத்தில் ஒரு சில செய்திகள் ஒரு சில பயன்படுத்துவது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். அதே சமயத்தில் இது வந்து வன்முறைக்கு எதிர்காலத்தில் வந்து ஜேஎன்யூவில் வன்முறை வராமல் இது மூலமாக ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் நடந்தது. ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய சமூக மாற்றத்துக்கு அது உதவி செய்ததுன்னா கட்டாயம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஒரே ஒரு செய்தியோட நான் முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து அம்பேத்கருடைய வந்து அவருடைய அந்த உடையை போட்டு தான் வந்து கபாலி வந்து அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் வந்து ரஞ்சித் சொல்லியிருக்காருங்கிறது வந்து அவர் சொல்லியிருக்க வேண்டியது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் அந்த நோக்கத்தோடு தான் பயன்படுத்தியிருக்கார் என்பது உண்மை. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஹைதராபாத்தில் நடந்ததும், ரிமுல்லாவுக்கு நடந்ததும், அதே போல் கன்னியாகுமரி நடந்ததும் நமக்கு தெரியும். ஆக இன்றைக்கு அது காட்டப்படுகிறது என்று சொன்னால் அது வரவேற்கப்பட வேண்டியதுதான் என்று நான் முடிவு. கண்டிப்பாக இன்றைய காலை நேரத்தில் வந்து இந்த கொந்தளித்து கொண்டு இருக்கிற காவிரி பிரச்சனையிலிருந்து டெல்லியில் வந்து கபாலி குறியீடாக மாறியது வரை பல்வேறு விஷயங்களில் பல்வேறு கோணங்களில் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அவங்கவுங்க தரப்பு வாதங்களை தரவுகளோடு நீங்கள் சொன்னீங்க. அதற்காக இந்த முதல் பார்வை நிகழ்ச்சி உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.